அனைத்துறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நீங்க இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மழை கிளைமேட்டா இருக்குது. பார்க்க தெரியும் பாருங்க, பின்னுக்கெல்லாம் மப்பும் மந்தாரமா இருக்கு. இந்த மழை குளிருக்கு என்ன சாப்பிடலாம்னு யோசிச்ச போது நல்ல சுட சுட வெட்டு பலகாரம் தான் இன்றைக்கு நான் செய்யப்படுறேன். அதை வெட்டு பலகாரம்னு சொல்லலாம், அதோட பாத்தீங்கன்னு சொன்னா அச்சு பலகாரம்னு சொல்லலாம், சிப்பி பலகாரம்னு சொல்லலாம். அது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் சொல்லி அந்த பலகாரத்தை சொல்லிவினேன். நாங்கள் வெட்டு சுட்டுன்னு தான் அதை சொல்றது. அதுதான் இன்றைக்கு நான் செய்ய போறேன். அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, எங்களோட விஆர் விளாக் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு காணொலியிலையும் நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய இருக்கும். ஓகே, நாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். என்னென்று வெட்டு சுட்டு செய்யறோம்னு சொல்லி பாப்போம் வாங்க. இப்ப வெட்டு சுட்டு தான் சுட போறோம். அதுக்கு முதல் வெட்டு சுட்டுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லி பாப்போம் வாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க, மலை மப்பு எப்படி இருக்கு பாருங்க. இந்த மலை மப்புக்கு தான் நாங்க வெட்டு பலகாரம் செய்து சாப்பிட போறோம். இது பாத்தீங்கன்னு சொன்னா அரிசிமா எடுத்து வச்சுக்கிறேன், ஒரு சுண்டு அரிசிமா. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா உளுத்தமா எங்களுக்கு கணக்கு தேவையில்லை, கொஞ்சம் உளுத்தமா நிறைய போட்டா முறுக்கு உடைய பார்க்கும். அதால வாசத்துக்காண்டி ஒரு கொஞ்சம் உளுத்தமா எடுத்து வச்சுக்கிறேன். இது பாத்தீங்கன்னு சொன்னா 50 கிராமுக்கும் குறைவா தான் இருக்குது. அதோட உப்பு, நீங்க தூள் உப்பும் எடுக்கலாம், கட்டி உப்பும் எடுக்கலாம். நான் தூள் உப்பு தான் எடுத்திருக்கிறேன். இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா எள்ளு எடுத்து வச்சுக்கிறேன். நல்ல வெள்ளை எள்ளு, நல்ல வடிவா கழுவி அப்படியே வச்சிருக்கிறேன். சொன்னா மண் சில வேலை இருக்குன்னு தானே, அதால நல்ல வடிவா கழுவணும். இந்த வெட்டு சுட்டுக்கு மிகவுமே முக்கியமான தேங்காய் பால். இது 2ஆம் பால் எடுத்து வச்சிருக்கிறேன். வேணுமென்னு சொன்னா நீங்க கொஞ்சம் தலைப்பாலும் 2ஆம் பாலும் கலந்தெடுக்கலாம். ஆனா தலைப்பாலையும் விட 2ஆம் பால் தான் இந்த முறுக்கு குழைக்கிறதுக்கு நல்ல. இந்த தேங்காய் பாலை தான் நாங்க முறுக்குக்கு குழைக்க போறோம். அதுதான் டேஸ்டா இருக்கும். இவ்வளவு பொருட்களும் தான் நாங்கள் வெட்டு சுட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். வெட்டு சுட்டுக்கு மா குழைக்கிறதுக்கு முதல் இந்த தேங்காய் பாலை ஒரு கொதி கொதிக்க வைக்கணும். பாக தேங்காய் பாலை கொதிக்க வைக்க கூடாது. ஒரு கொதி கொதிச்சாலே காணும். இப்ப நாங்கள் அடுப்பை மூட்டிட்டு தேங்காய் பாலை காய்ச்சி எடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நெருப்பு மூட்டியாச்சு. இப்ப சட்டியை தூக்கி அடுப்புல வைப்போம். ஓகே, இதான் ஆயுதம். இப்படி தட்டினா சட்டி நிமிந்திடும். பால் ஒரு கொதிதான் கொதிக்கணும். கணக்க கொதிக்க வச்சா பால் திரைஞ்சிடும். அதால ஒரு கொதி கொதிச்சாலே இங்க காணும். இதோட இப்ப உப்பு சேர்க்க போறோம். பாலுக்குள்ளேயே உப்பு போடணும், தேவையான அளவு உப்பு. பால் கொதிக்கட்டும். அதுக்கிடையில நாங்க மாவெல்லாம் சட்டிக்க போட்டு வைப்போமா ஆயத்தமா. நான் எடுத்து வச்ச அரிசி மாவையும் உளுத்த மாவையும் இந்த சட்டிக்க போட போறேன். போட்டு நல்ல வடிவா கலந்து வைக்கணும். இப்படி நாங்கள் பாலில வெட்டு சுட்டுக்கு மா குழைச்சு நாங்க வெட்டு சுட்டு சுட்டோம்னா நல்ல டேஸ்டா இருக்கும். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா 1 மாதம் அளவுக்கு பழுதுபடாமலும் இருக்கு. இப்ப உளுத்தம்மா, அரிசி மாவும் உளுத்தமாவே இப்ப சட்டிக்குள்ள போட்டாச்சு. அதோட எடுத்து வச்சிருக்க எள்ளு, நீங்க வெள்ளை எள்ளு இல்லாட்டிக்கு கருத்த எள்ளும் போடலாம். உப்பு போட தேவையில்லை. என்னன்னு சொன்னா ஏற்கனவே நாங்க பாலுக்க போட்டு காய்ச்சிட்டோம். அதால தேவையில்லை. இதை இப்ப நாங்கள் எள்ளு, உளுத்தம்மா, அரிசிமா எல்லாத்தையுமே நல்ல வடிவா கலந்து விடணும். நல்ல வடிவா இருக்க கலந்து விடுவோம். அப்படிதான் மா எள்ளு எல்லாம் சேரும். கிளந்தாச்சு. பாலும் கொதிக்குது போல இருக்கு பாருங்க. ஒருக்கா பொங்கி கொண்டு வந்தாலே ஓகே. இப்பதான் கொதிக்குது பாத்தீங்களா. சைட்டால பாத்திட்டு பால் இப்ப கொதிச்சுட்டு பாருங்க, நல்ல ஆவி வர்றது பாத்தீங்களா. இனி இறக்குவோம். மீன் சொன்னா நிறைய நேரம் காய்ச்சக்கூடாது பாலை. தேங்காய் பாலை இறக்குவோம். இனி தேங்காய் பாலை அப்படியே அவக்கண்டு சட்டியோட ஊத்தக்கூடாது. இதுக்குள்ள எங்களுக்கு தேவையான தேங்காய் பாலை நாங்க இந்த கரண்டியால கொஞ்சம் கொஞ்சமா விட்டு இந்த மாக்குன்ற தடியால கிண்டி எடுக்கணும். நல்ல வடிவா அப்படி சுத்தி விடணும். விட்டுட்டு அப்படியே கிண்டி கிண்டி விடணும். எனக்கு இப்ப இந்த மாவுக்கு எவ்வளவு பால் வேணுமோ அந்த அளவு தான் நான் விடுறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் விட்டு கிண்டுறேன்னு சொன்னா சில நேரம்
பால் கூடி சென்றாலும் மா வந்து ரெண்டு என்னென்ன வேறு சொல்லுங்க பாப்பா கூலா போயிடும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பாலா விட்டு நல்லபடியாக அந்த புட்டுக்குந்த தடியால் பிந்தோடும். ஓ எப்படி குழைப்போமோ அதே போல கை வைக்கல, அதனாலதான் இதால சுடும். இப்ப வந்து மாக்குன்றதுக்கு தடியால வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாலா விட்டு கிண்டிட்டு இனி வந்து கையால தான் குழைச்செடுக்கணும். சரியா சுடுந்தான் ஓரளவுக்கு குழைச்செடுக்கணும். அப்பதான் நல்ல மாங்களுக்கு காணுமோன்னு தெரியும். பாருங்க இப்ப எனக்கு காணும் இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. தேங்காய் பால் வந்து எனக்கு வடிவா காணும். அதால நீ மெல்ல மெல்லமா கையாலேயே குழைக்கணும்னு சொன்னா சரியா சுடும். அதால மெல்ல மெல்லமா சேர்க்கணும் மாவு எல்லாத்தையும் உண்டா சேர்த்து நாங்கள் எப்படி அந்த இடியப்பத்துக்கெல்லாம் குழைச்செடுப்போம்மா அதே போலயே குழைச்செடுக்கணும். கைக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வந்து விட்டுட்டு குழைக்கணும் சொன்னா அந்த கை வந்து ஒட்டாம இருக்கு, கையில வந்து மா ஒட்டாம இருக்கு சரியா, அதுக்காண்டிதான் நல்லபடியா அடிச்சு குழைக்கணும். வெட்டுச்சுட்டுக்கு வந்து மா நல்ல வடிவா குழைச்சாச்சு. பாருங்க இவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு சொல்லி தண்ணி விடாமல் தேங்காய் பால்ல மட்டுமே குழைச்சது. பாத்தீங்களா எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு சொல்லி. இந்த தேங்காய் பால்ல வந்து நல்ல பதமா குழைச்சி எடுத்துட்டேன். தேங்காய் பால் வந்து கூட விடக்கூடாது, நல்லா கணக்கா விட்டு விட்டு குழைச்செடுத்து இப்படி கொண்டு வரணும். நாங்க எப்படி இடியப்பத்தை குழைச்சி வைப்போமோ அதே போல இருக்கணும். மாவு வந்து நல்ல சாஃப்டா இருக்கும். பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாத்தீங்களா, இல்ல மெதுமையா இருக்குது. இனி வந்து இப்படியே வச்சுட்டு இனி வந்து நாங்கள் வெட்டிச்சுட்டுக்கு வந்து புளியோணும். முறுக்குரல்ல போட்டு தான் புளியோணும். நாங்கள் காட்டுறேன் புளி ரெண்டு. இதுதான் பாத்தீங்கன்னு சொன்னா முறுக்குரல். நான் 2 அச்சு எடுத்து வச்சுக்கிறேன் இந்த வெட்டு பலகாரம் வந்து சுடுறதுக்கு. இங்க பாருங்க ஒன்று வந்து நட்சத்திரம் அச்சு, இது வந்து நாடா மாதிரி வரும். இது வந்து கொஞ்சம் அகல. ரெண்டுல இருந்தா நான் அன்றைக்கு வெட்டு பலகாரம் வந்து இந்த முறுக்குரலுக்கு போட்டு புளிய போறேன். இப்ப வந்து நான் 2 தட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த 2 தட்டுலயுமே வந்து எண்ணெய் பூசணும். ஏன்னு சொன்னா அதுலதான் நான் வெட்டு பலகாரத்துக்கு புளிஞ்செடுக்க போறேன். அதனால 2 தட்டுக்கும் கொஞ்சம் எண்ணெய் பூசணும். அப்படியே பூசினாதான் நாங்கள் எண்ணெய் செடிக்க வந்து கவுட்டு அப்படியே போடேக்க ஈஸியா இருக்கும் விழு. அதுக்காண்டி 2 தட்டுலையுமே எண்ணெய் பூசி வச்சுட்டு முதல் வந்து நான் இந்த அகல அச்சுல தான் புளிய போறேன். இந்த அச்சு பாத்தீங்களா, இந்த அச்சுல தான் முறுக்குரலுக்கு போட்டுட்டு புளியலாம் போட்டுட்டு இந்த உரலுக்கு வந்து எவ்வளவு மா தேவையோ அந்த அளவு எடுத்து வைக்கணும். வச்சுட்டு அமர்த்திட்டு தாளை வந்து மூடிட்டு இப்படியே புளிய வேண்டியதுதான். பார்த்தீங்களா அப்படி வருதுண்டு. இல்லை வழியா அப்படியே இந்த கோப்பையில வந்து சுத்தி விடணும். விட்டுட்டு இதை இப்படியே வந்து போடக்கூடாது, வெட்டணும். எங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு வெட்டணும். மற்ற தட்டுலையுமே இந்த புளிஞ்சிட்டு நான் வெட்ட போறேன். நல்ல டேஸ்டா நல்ல முறுமுறுன்னு சூப்பரா இருக்கு. மெல்லு போட்டதால நல்ல டேஸ்டா இருக்கு. இது வந்து 1 மாதம் ஆனாலும் பழுதுபடாது. சரி 2 தட்டுலையும் புளிஞ்சாச்சு. இப்ப என்னட்ட இருக்கிற இந்த தட்டாலேயே தான் நான் வெட்ட போறேன். இப்ப மெட்ட தட்டு ஒன்று வச்சுக்கிறேன் தானே, அதால வெட்டலாம், கத்தியால வெட்டலாம், என்னத்தாலையும் வெட்டலாம். உங்களுக்கு எந்த அளவு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வெட்டி எடுக்கலாம். நான் வந்து ஒரு அளவான சைஸ்ல வெட்ட போறேன் பாருங்க. நான் இது வந்து மெத்த தட்டு, நட்சத்திர தட்டு, இதால ஈஸியா வெட்டலாம். என் கத்தி இல்லாம இருப்பேன். ஈஸியா வெட்டலாம். எண்ணெய் பூசினதால ஈஸியா வந்து எடுபடும். இப்ப வந்து வட்டிட்டேன் ஒரு தட்டுல புளிஞ்சதை வந்து வட்டிட்டேன். இப்ப மெட்ட தட்டுல இருக்கிறதும் வெட்ட போறேன்.
இப்போ வந்து சட்டியை அடுப்புல வச்சுட்டு எண்ணெய் விடணும். எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கணும். எப்பவுமே நாங்க எந்த பலகாரம் செய்யறதுனாலும் எண்ணெய் கொதிச்ச அப்புறம் தான் போடணும், இல்லாட்டிக்கு எண்ணெய் இழுத்துரும். இப்போ வந்து தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விடுவோம். எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கணும், கொதிக்கட்டும். எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சிட்டுது. வெட்டி வச்சா வெட்டி சுட்டு இதுக்கு போடுவோம். மெல்லமா போடணும். என்ன சொன்னா சின்ன சட்டி தானே, மெல்லமா தான் போடணும். போட்ட உடனே கரண்டி வைக்க கூடாது. எண்ணெய் சட்டிக்க கொஞ்சம் பொரிஞ்ச அப்புறம் வைப்போம். என்ன சொன்னா இப்ப வச்சா எல்லாம் பிஞ்சிடும். அதுக்காண்டி தான் ஒரு தட்டு தான் போட்டுருவேன். என்ன சொன்னா நிறைய போட்டா எண்ணெல்லாம் குழஞ்சிடும். என்னன்னு சொல்லுங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டுப்பட்டுரும். அதனாலதான் இப்ப வந்து லேசா தட்டி தட்டி விடணும். அப்ப தனித்தனியா ஆயிடும். இது பாருங்க அப்படி தனித்தனியா வந்துட்டு பாத்தீங்களா, எல்லாம் தனித்தனியா வந்துட்டு பாத்தீங்களா. இப்போ வந்து நல்லா பொரியட்டும். அங்கால வந்து ஒரு சட்டியில போட்டா அது தண்ணிப்பால பொரியணும். மிஞ்சால வந்து புளிஞ்சு கொண்டே இருக்கணும். அப்பதான் மலமலண்டு போட்டு எடுக்கலாம். அப்ப 2 பேரும் சொன்னா ஈஸி. ஒரு ஆள் புளிய ஒரு ஆள் போட்டு எடுக்க சுலபமா இருக்கும். இது நானே புளிஞ்சு நானே தான் இப்ப போட்டு எடுக்க வேண்டி இருக்கு. மலமலண்டு செய்யணும் இந்த பலகாரங்கள் செய்யறாக்கள். இது வந்து கூட கல்யாண வீடு, சாமத்திய வீடு, எல்லா இடத்துலயுமே இந்த வட்டு பலகாரம் வந்து செய்யறது. முந்தி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வட்டு பலகாரம் வந்து அரிசி மாவுல தான் ஏன்னா அரிசி மாவுன்ற கோதுமை மாவுல தான் செய்வினோம். இப்ப வந்து புதுசா கண்டுபிடிச்சு அரிசி மா, உளுத்தமா எல்லாத்துலயுமே செய்யறது. இப்ப கோதுமை மாவுல செய்யறது வந்து குறைவா போயிட்டு. ஏங்க அப்படி பொரிஞ்சு கொண்டு வந்துட்டு இல்ல கிளண்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் பொரியணும். பொரிஞ்ச அப்புறம் இருக்கும். என்ன வட்டு பொரிஞ்சுட்டா? இவருங்க இப்படி பொரிஞ்சுட்டு இறக்க போறேன். இந்த சிலப்பெல்லாம் அடங்கிட்டு பாத்தீங்களா, எல்லாம் அடங்கிச்சு, எல்லாம் பொரிஞ்சிட்டு இறக்க போறேன். பேப்பர் போட்டு பேப்பர் போட்டு இந்த சுலவுல இறக்குவோம். அப்பதான் இந்த எண்ணெய் எல்லாம் இருக்கு. இந்த கரண்டியால ஊத்துற எண்ணெய் படிச்சுதான் எடுக்கிறது. இருந்தாலும் இந்த எண்ணெய் தம்மி இருக்குன்னு தானே, அதால அந்த பேப்பர்ல போட்டா ஈஸி. வட்டு பலகாரம் அது வந்து பலகாரம் வந்து இந்த மழை காலங்கள் குளிர் காலங்கள்ல சாப்பிட்டா அப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி இருக்கு. சும்மா பல்லுக்கும் வாய்க்கும் சும்மா அந்த மாதிரி ஒரு இறைச்சி எலும்ப கட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சட்டியில போட்டுட்டு ஒரு நாட்டுக்கோழி எலும்ப கட்டிக்கிற மாதிரி ஒரு டேஸ்டா இருக்கும் தெரியுமா. சூப்பரா இருக்கு. எத்தனாவது இது வந்து இப்ப நான் 2 தட்டையுமே போடலாம் போல இருக்கு. அப்ப 2 தட்டும் போடுறேன். ரெடியா நீங்க 2 தட்டையும் எண்ணெய் போடக்கூடாது. வட்டி வச்ச பலகாரத்தை நீங்க போடணும். தட்டு போடக்கூடாது. சரி நான் இஞ்சால புளியோணும். கதைக்கு வந்து நேரம் இல்லை எனக்கு. பாருங்க ரூவி அங்கால முறுக்குலையும் கையில வச்சு கொண்டு இஞ்சால எண்ணெய்க்கையும் சட்டிக்க கைய வச்சு கொண்டு வேலை செய்யணும். அப்படித்தான் ஏன்னு சொன்னா இஞ்சால பார்க்காம விட்டா பட்டு பலகாரம் எரிஞ்சு போடும். அப்ப என்ன செய்யறது, அங்க புளியவமானும் பட்டவமானும் இஞ்சால எண்ணெய்க்காக இருக்கிறதையும் பார்க்கணும். அப்பதான் மலமாண்டு சுட்டு எடுக்கலாம். வேணே நல்ல மொறுப்பா எடுக்குவோம். இப்படியான மொறுப்பான பலகாரம் நிறைய உறவுக்கு வந்து பிடிக்கும். எனக்கு தான் பிடிக்கும். சட்டியில போட்டுட்டு ஒரு பிளேண்டியை ஊத்திட்டு அப்படியே வச்சு டிவி பார்த்துக்கொண்டு இல்ல போனை பார்த்துக்கொண்டு கதிரைக்கு மேல காலையும் போட்டுக்கொண்டு அப்படியே சாப்பிட்டா அந்த மாதிரி வேணாம். கதிரைக்கு மேல காலையும் போட்டுக்கொண்டு எடுத்து நறுக்கு சாப்பிட முடியும். கல்ல சாப்பிட்ற மாதிரி நறுக்குன்னு வைக்கும் அதே சத்தமா. பக்கத்துல உள்ளால யாரும் சாப்பிடாதவங்களுக்கு சும்மா பாக்கெரிச்சலா இருக்கு. வேணுங்க பாப்போம். நாங்க சாப்பிட மாட்டேன்னா நாங்க எடுத்து கடிச்சு கொண்டு இருந்தா அப்படி இருக்குங்களும் ஆகும். அதுவும் பக்கத்துல இந்த வயது பூனாக்கள் பள்ளி இல்லாத ஆக்கள் இருக்கைகள்ல எடுத்து நாங்க நொறு கட்டி சாப்பிட்டோம். நானெல்லாம் கூட இந்த கல்யாண வீட்டு சாமந்தி வீட்டுக்கு போனா அந்த பலகார பேர் அறிவினம் தானே, அதுக்குள்ள இருந்து முதல் சாப்பிட இந்த வெட்டு பலகாரம் தான் நல்லா இருக்கும். மொறுமலர் சூப்பரா. நானே இருந்து சாப்பிடுவோம். நீங்க லட்டு சாப்பிடுவேன். அது பிறகுதான் சாப்பிடுவேன். எனக்கு வந்து இது மற்ற பைத்தம்பளை யாரும் இல்லை. நான் பெருசா விரும்பி சாப்பிட்றே இல்லை. அது வந்து இன்னொரு பலகாரம் இருக்கு, என்ன பேரிச்சம்பளை பலகாரம். அது சூப்பரா இருக்கும். எனக்கு அது நல்ல விருப்பம். அது ஒரு நாளைக்கு செய்யணும்.
இனி வந்து எல்லா பலகாரத்தையும் சுட்டு எடுத்துட்டு பார்ப்போம். சொன்னா மலை செய்யறதானே, அப்ப புளியம்மனும் சட்டியையும் பார்க்கணும். அதால எல்லா பலகாரத்தையுமே சுட்டுட்டு பார்ப்பேன். நானும் போய் ரூவிக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணி செய்து கொடுக்க போறேன். இது என்ன ரூவி? இதான் வந்து அந்த மெட்டாச்சு நட்சத்திராச்சு பாத்தீங்களா அப்படி இருக்கு. ஒவ்வொரு அச்சுலையும் புளியக்கு நல்லா இருக்குமே. இந்த வெட்டு பலகாரத்துக்கு இந்த 2 அச்சுமே வந்து கட்டாயம் புளிவின எல்லாம் சுட்டு முடிஞ்சது. இங்க பாத்தீங்களா, இது வந்து நாடாச்சு, அதாவது நட்சத்திர ஆச்சுல புளிஞ்சது பாத்தீங்களா. சுட்டு எடுத்ததே பாருங்க எப்படி இருக்காண்டு. இனி இதுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்? இனிதான் ஒரு வேலை ஒன்று இருக்கு. இதுக்கு வந்து சீனி பானி காய்ச்சி ஊத்தணும். இப்படியே சாப்பிடலாம், நல்லா இருக்கும். சீனி பானி ஊத்தி சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். என்ன டேஸ்டாவும் இருக்கும், இனிப்பாவும் இருக்கும். சும்மா மொறு சாப்பிட சும்மா பல்லால கடிக்க சும்மா நொட்கண்ணுக்கு நல்லா சாப்பிட்டு நொட்கண்டு சாப்பிட்டு காட்டுங்க. அப்படி சத்தங்க இருக்கு பாருங்க. எனக்கு பக்கத்துல ஊவி சாப்பிட எனக்கு காது கொடுத்து எப்படி இருக்குன்னு சாப்பிடாத பக்கத்துல எனக்கு தாரத பாருங்க. எனக்கு ரூவி வந்துச்சு ஒரு சின்ன அப்படி கொஞ்சம் மாறணும். சுடுது அது மொல்லும் இருக்கு பாருங்க. அப்படி வெள்ளை எல்லாம் அப்படியே தெரியுது. எல்லாம் போட்டு நல்லா இருக்கும். சலன்ட்டு இருக்கு. இப்படியே போத்துல போட்டு மூடி வச்சு போட்டு ஒரு மாதமா வச்சு சாப்பிட்டாலும் அப்படியே உலகாம அப்படியே இருக்கும். போத்துல நாங்க போட்டு வச்சா ஒரு மாதம் ஆனாலும் அப்படியே முரண்டா அப்படியே இருக்கும். சும்மா சாப்பிட அந்த மாதிரி இருக்கும். இது வந்து சீனி எடுத்து வச்சிருக்கா. என்ன பண்ணுங்க ரூவி? இது வந்து பானி காய்ச்சி ஊத்தணும். நான் வந்து கணக்கு சீனி எடுக்கல, 4 கரண்டி சின்ன கரண்டியால 4 கரண்டி சீனி எடுத்துறேன் சொன்னா இதுக்கு இவ்வளவுக்குமே போதுமானது. என்ன அளவுக்கு மீறி நாங்க சீனி பானியை ஊத்தினோம்னு சொன்னால் என்ன வைத்த பிரெட் இனிப்பு ஆகக்குன்னா வைத்த பிரெட், அதால நல்ல கணக்கா விடணும். அதால 4 கரண்டி சீனி தான் எடுத்து வச்சிருக்கேன். முக்கியமா என்ன இனிப்பு கூடிச்சுன்னு சொன்னா பட்டு பலகாரத்து சுவை சுவை அப்படியே சீனி பானி வந்து அப்படியே ஃபுல்லா படிஞ்சா சாப்பிடலாது. கணக்கா இருக்கும், ஒரு அளவு இல்ல இருந்தா தான் நல்லா இருக்கும். பாருங்க நல்ல கலராகவும் அந்த மாதிரி சூப்பரா இருக்குது. முறுமுறுப்பா கல்லெல்லாம் தெரியுது பாருங்க. பொரிஞ்சிட்டு இதுவும் மிராக்க போறேன். எல்லாம் பொரிஞ்சிட்டு இதோட பட்டு பலகாரம் சுட்டு முடிஞ்சு. இனி சீனி பானி காய்ச்சி என்ன செய்யணும்? ஊத்தணும். சீனி பானியை வந்து காய்ச்சி பட்டு பலகாரத்துக்கு மேல ஊத்தணும். ஊத்தி அப்படியே குளுக்கணும் சட்டிக்க போட்டு. குளிக்கினாதான் எல்லா பலகாரத்திலுமே பாட்டும். அதுக்காண்டிதான் நல்லா இருக்கும். மழை காலம் குளிர் காலம் வச்சு சாப்பிட ஒரு போத்துல ஓட்டுட்டு சூப்பர். சும்மா நறுக்கு சாப்பிட அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். எண்ணெய் சட்டியை இறக்கி வச்சுட்டு சீனி பானி வந்து காய்ச்ச போறேன். அதுக்கு சீனியை போட்டு சட்டியை அடுப்புல வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி விடுவான். எனக்கு தண்ணி தேவையில்லை, 1 கரண்டி தண்ணி விட்டாலே காணும். இதால 1 கரண்டி தண்ணி விட்டு பானியை வந்து காய்ச்சி எடுக்கணும். சீனி பானி வந்து நல்லா காய்ச்சி பட்டுட்டு நிர்வாக்கிட்டு இங்கால பாத்தீங்க சொன்னா ஒரு பெரிய ஒரு சட்டியில வந்து முறுக்கு எல்லாம் போட்டு வச்சுக்கிறேன். பட்டு பலகாரத்தை எல்லாம் இதை வந்து வேணும் சொல்லுங்க பெரிய சட்டியில போட்டு வச்சிருக்கிறேன். இப்படி போட்டாதான் நாங்களுக்கு குளுக்குறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதுக்காண்டிதான் இப்ப இந்த கரண்டியால இந்த பானியை கிள்ளி இப்படி சுத்தி ஊத்தணும். இப்படி ஊத்தணும். எல்லா இடம் படுற மாதிரி எல்லாம் ஊத்திட்டு இந்த குளுக்குவோம். கொஞ்சம் போட்டு குளுக்கணும். இப்ப மிச்சம் இருக்கிற பானியை சுத்தி சுத்தி விட்டு குளுக்கணும். அப்பதான் எல்லா இந்த வெட்டு பலகாரத்திலயுமே வந்து பிடிக்கும் சீனி பானி. அதுக்காண்டிதான் அப்படி சில பேர் பாத்தீங்களா சீனி பானி கொஞ்சம் இருக்கு. அதே நாக்கக்கூடாது, அதே விடுவோம் சட்டியோட வலிச்சு.
சொன்னா அவ்வளவு சீனி தானே. இனி மீனுங்கும் பல 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 புழுக்கும் அவதான் எல்லாம் சேரும். இப்ப பாத்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி வெட்டு பலகாரம். இனி வந்து இதை அப்படி ஒரு மணி தியாலம் 1.5 மணி தியாலம் விட்டா அப்படியே பலகாரத்தோட இந்த சீனி பானி அப்படியே நல்லபடியா படிஞ்சு சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த சீனி பானி காஞ்ச உடனே அப்படி சீனின்ற வெள்ளையா இருக்குமே. வெள்ளையாக வேலை, அதாவது சீனி பானி காய்ச்சி படாட்டி தான் வெள்ளையா இருக்கும். இது ஓரளவா இருக்கும். அப்படியே இந்த முருகுல அப்படியே படிஞ்சிருக்கு, நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும் சாப்பிட. சொன்னா நாங்க அவ்வளவுக்கு நிறைய சீனி பானி காய்ச்சி ஊத்தையில தானே கொஞ்சம் தானே ஊத்தி இருக்கிறோம். இல்ல கணக்கா இருக்கு. கொஞ்சம் நேரத்தால பாப்பம் எடுத்து சரியா. நாங்கள் வந்து இதோட இந்த வீடியோ முடிப்போம். என்ன நாங்கள் வந்து இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்றோம். நீங்களுமே இதே போல வெட்டு பலகாரம் வந்து செய்து ஈஸியா இலகுவாகவே வீட்டிலேயே செய்யலாம். செய்து சாப்பிடுவோம், நல்லா இருக்கும். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். பாய்.